Hi people. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் எப்படி நான் ஆஃப் பீட் பிளேஸ் போனேன், அந்த கீரன் வேலியை பற்றி சொல்கிறதுக்குங்கிறக்கு. டால்கேட்லேருந்து எப்படி போனோம்னா, லால் சௌக்குடைய ஷேர் டாக்ஸி பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து குப்புவாராங்கிற வண்டி ஏறி போகணும். குப்புவாராக்கு வந்து 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. லைக் அப் அண்ட் டவுனில் போகிறக்கு 250, வர்றதுக்கு 250, டோட்டலாக ஒரு 500 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 3 ஹார்ஸ் ரைடு. அங்கே போயிட்டிங்கன்னா குப்புவாராவில் இறக்கி விட்டுருவாங்க. அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சோன்மார்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் இந்த பிளான் இருந்ததுனால சடனாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் 7 o'clock நான் போயிட்டு அங்கே போயிட்டு நைட் ஆனதுனால கீரன்வாடிக்கு டேரக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் நான் இடையில அப்பாஸ் ஹோம் ஸ்டேல ஸ்டே பண்ணேன்னு சொன்னல, அது இந்த நாள் தான். அங்கே வந்து ராஜ் பேலஸ்னு ஒரு இடம், அங்கே இருக்க ஒரே ஒரு ஹோட்டல் தான். லைக் 700 ருபீஸ்க்கு ரூம் தந்தாங்க. ஸ்டே பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் நெக்ஸ்ட் டே எழுந்திரிச்சிட்டு குப்புவாரா நைட்டில் குப்புவாரா மார்க்கெட்டில் போயிட்டு சாப்பிட்டு லைக் கெபாபு, ஷவர்மா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்டு ரெகிபோரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அதாவது குப்புவாரா பக்கத்துலேயே ரெகிபோரா ஸ்டாண்டுன்னு இருக்குது. 2 ஸ்டாண்ட் இருக்குது. ரெகிபோரா ஸ்டாண்டுக்கு போகணும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போயிட்டு மெயின் மார்க்கெட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போயிட்டு கீரன்வாடிக்கு போகிறக்கு இது எடுக்கணும், டாக்ஸி இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான். குல்மார்க் என்ன சொன்னேன், எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தான் டாக்ஸி எடுப்பாங்களோ, இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டாக்ஸியே 10க்கு என்னமோ, நான் 7க்கே போயிட்டேன். எனக்கு டைமிங் தெரியாதனால. பட் ஆனால் உங்கள் நல்ல நேரம் நான் 7க்கு போய் டாக்ஸி வந்து எல்லாருமே இருந்தாங்கன்னா அப்பயே கிளம்பிடுவாங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் கிரால் போரான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஜெராக்ஸ் ஷாப்பில் இந்த மாதிரி நான் கீரன்வாடி போகிறேன் அதுக்கான ஃபார்ம் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது ஒரு 7 காப்பி 8 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த கிரால் போகிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து சைன் வாங்கணும். லைக் இந்த மாதிரி பர்சன் கீரன்வாடிக்கு போகிறாங்க, இத்தனை நாள் இருந்துட்டு திரும்பி இத்தனை நாளில் வெளியே வந்துடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் கிரால்போராலேருந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஹில் ஏரியா தான். மொத்தம் ஒரு 7 செக் போஸ்ட் இருக்குது. அதில் 4 மேஜர் செக் போஸ்ட்டில் நீங்கள் இறங்கி கொண்டு போய் உங்கள் அந்த ஃபார்மை கொடுக்கணும். உங்கள் ஆதார் கார்டு எல்லாத்தையும் காட்டி உங்கள் ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி போகிறாங்க அப்படிங்கிற அவங்க ஆஃபீஸர் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம போக முடியும். அந்த இடத்துக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னா நான் கடைசியில் சொல்கிறேன். லைக் ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு செக் போஸ்ட்டாக போய் முடிச்சுட்டு ஃபுல்லாக அப் ட்ரெக் ஏறி திரும்பி டவுன் ட்ரெக் வந்து போகிற வழி அதுவுமே எல்லாமே ஃபுல்லாக ஸ்னோ தான். அந்த ஹில் இதில் லெஃப்ட் சைடு இந்த ஸ்லோப்பில் பார்த்தா ஃபுல் ஸ்னோ தான். லைட்டாக வண்டி தானாலும் ஃபுல்லாக இதாயிரும். அதை முடிக்கிறதுக்காக அந்த 3 மணி நேரம் ஜேர்னி திரும்பி ஒரு 2 மணி நேரம் போச்சு. அந்த 2 to 3 ஹார்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அது போய் இந்த கீரன்வாடி ரீச் ஆகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் சன் டான் ஆகிற சைடு ஆயிடுச்சு. ஃபைனல் செக் போஸ்ட் போகும்போது உங்கள் ஆதார் கார்டு வாங்கி வச்சுருவாங்க. ஆதார் கார்டு ப்ளஸ் உங்கள் இந்த இதை கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ ரிட்டர்ன் வரீங்களோ அப்படி நீங்கள் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் போன கீரன்வாடி என்னன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு ரிவர் இருக்கும். நான் இந்த சைடு இந்தியானா எனக்கு ஆப்போசிட் ஃபேஸிங்கில் வந்து பாகிஸ்தான் இருப்பாங்க. லைக் வந்து ஒன்று சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாகிஸ்தான் சைடு வந்து அவ்வளோ டெவலப்டாக இருந்துச்சு. நம்ம சைடு கீரன்வாடி எப்படியோ அங்கே வந்து நீலம் வேலின்னு சொல்லுவாங்க. நீலம் வேலி வந்து ஃபுல் க்ரீனாக நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் நிறையா ஹோம்ஸ் இருந்துச்சு. இங்கிருந்து எண்ணி பார்த்தா கூட ஒரு 200+ வீடு இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே இந்தியா சைடில் இருக்க கீரன்வாடி பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வீடு இருந்துச்சு. அந்தளவுக்கு இது பண்ணல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி பண்ணல. அங்கே இருக்கிற அந்த எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இருந்துமே இங்கே கொஞ்சம் அங்கங்கே மூளைக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. கீரன் போயிட்டு ரீச் ஆகிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாம் செக்யூரிட்டி அதெல்லாம் டைட்டாக முடிச்சுட்டு நான் ஸ்டே பண்ண இடம் பேர் வந்து பீர் ஹோம் ஸ்டே. அவங்களோட கான்டாக்ட் போடுறேன். ஏஜே பாய் தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு, ஃபுல்லாக என்னை பார்த்துக்கிட்டாரு. அங்கே போயிட்டு அவங்க ஃபேமிலியோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணது, எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க ஆன்செஸ்ட்ரல் வீடு, அவங்க அப்பா தான் அந்த ஊரோட பெரிய தலைக்கட்டுன்னு நினைக்கிறேன். அதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். முதல்ல அவர் இருக்கும்போது எப்படி பாகிஸ்தான் அதுவும் ஒன்றா இருந்து எப்படி பிரிஞ்சாங்க அந்த கதையெல்லாம் சூப்பராக சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு இங்கிலீஷே தெரியலனாலும் அட்லீஸ்ட் புரோக்கன் இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். அவங்க வீட்லேயே ஹீட் ரூம்னு ஒன்று இருக்குது, அங்கே எல்லாருமே அசம்பிளாக அதெல்லாம் பண்ணோம். அதுக்கு கொஞ்சம் டின்னருக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா சும்மா நைட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த லேக் கிட்ட போயிட்டு சும்மா பார்த்துட்டு அங்கே லைட்டு எல்லாம் போடுறது. அவர் சொன்னார், இந்த ஃபெஸ்டிவல்லாம் இங்கே நடந்தால், நியூ இயர்லாம் நடந்தால் அங்கே பயங்கரமாக கொண்டாடுவாங்க, இங்கே அந்தளவுக்குலாம் கொண்டாட மாட்டாங்க, ரொம்ப பார்டர் ஏரியாங்கிறதுனால அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸோட அந்த சைட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தான் லொக்கேட். நான் கைப்பட என்னோடய லெட்டர் எழுதி என் வீட்டுக்கே நான் அனுப்புகிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போட்டிருந்தேன். அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு. நைட் அவங்க வீட்டிலே ஸ்டே பண்ணிட்டு ஃபுட்டு அவங்களே எனக்கு கொடுத்தாங்க. சாப்பாடு, பாசிப்பயிறு, அப்புறம் அந்த சப்ஜி மாதிரி ஒன்று, அந்த காஷ்மீரியோட அந்த வெங்காய பச்சடி மாதிரி ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு நைட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வைக்க போயிட்டு ஒரு வாக்கிங் போனோம் அவர் கூட. அப்புறம் வாக்கிங் போகும்போது தான் அந்த சைடு இருக்க பாகிஸ்தான் பீப்புள்ஸ் எல்லாம் எனக்கு வேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவர் விசில் அடித்து நாங்களும் வேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு பயமும் தெரில. நம்ம பார்டர் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அவங்க நல்லா போட்டிருந்தாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. இவங்க வந்து என்ன போட்டிருந்தாங்க,
போட்டிருந்தாங்க, நம்ம இந்த இதில் வந்து லைட்டாக போட்டிருந்தாங்க. அவங்க வந்து காஷ்மீர் ஈக்குவல் டு பாகிஸ்தான் அந்த மாதிரிலாம் ஏதோ எழுதியிருந்தாங்க. பட் பாலிடிக்ஸ் சைட் போவேன்னா, பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நைட் வந்து அந்த தூங்கும்போது பயம் இல்லை, பட் லைட்டாக பயம் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸு. ஒன்ஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஃபஸ்ட்டு கேப் 8 to 10 ஒரு கேப் ஒன்று போகும். லைக் இதே மாதிரி எல்லாத்தையும் அங்கே இருக்கவங்களெல்லாம் அக்சஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்கள குப்புவாரா கூப்பிட்டு போகிறக்கு அதே மாதிரி 250 rupees சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. போகும்போது ஃபஸ்ட்டு செக் போர்ட்டில் நம்ம இங்கேருந்து போகும்போது ஃபஸ்ட் செக் போர்ட்டில் நம்மளோட ஆதார் கார்டு கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணிட்டு போகணும். நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு திரும்பி ஒரு 10 o'clock கிளம்பி நான் 3 o'clock ஸ்ரீநகர் வந்துட்டேன். லைக் 12க்கு குப்புவாரா இருந்தேன். குப்புவாராலேருந்து ஸ்ரீநகர் வந்துட்டேன். அதே நகர் வந்துட்டு லால் சௌக்கில் சும்மா சுற்றி பார்த்துட்டு அங்கே திங்ஸ் எல்லாம் பை பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே ட்ரெயினுங்கிறதுனால அன்றைக்கி நைட்டு மல்லு ஃப்ரெண்ட்ஸு சீக்கிரம் வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்கள்லாம் இங்கே போயிருந்தோம். லைக் டால்கேட் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம். பார்த்துட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். லைக் நம்மளோட அப்பாஸ் ஹோம் ஸ்டேலே ஸ்டே பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்ரீநகரில் நான் என்ன பெருசாக சுற்றி பார்க்கலன்னா, அங்கே டூலிப் கார்டன் ஃபேமஸ். பட் ஆனால் மார்ச் சீசனில் தான் அது வந்து நிறையா டூலிப் கார்டன்லாம் இருக்கும். ஆம்ஸ்டர்டம் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த டூலிப் கார்டன்ஸ் இருக்கும். அப்புறம் சங்கராச்சாரிய கோயில், அப்புறம் முகல் கார்டன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் ஆனால் நம்ம போன சீசனில் வந்து அந்த கார்டன்ஸ் இது இல்லை. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் நான் கன்ஃபார்மாக காஷ்மீர் போகும்போது இன்னும் லைக் இந்த குருபாஸ் வேலி அந்த மாதிரி சில வேலியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும். அதுக்கு ட்ரை பண்ணும்போது மற்ற கவர் பண்ணிக்கலாம்னு விட்டுருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஏர்லியாக இருந்துருச்சு. எப்படி எண்ட் ஆஃப் த ஜேர்னி எப்படி இருந்துச்சுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.